ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு பிறக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் இந்த பங்குனி மாதம். 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் வேறு லெவலில் இருக்க போது. உங்களுக்கு 6 கூடையவரும் 11 கூடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். கோவங்களையும் பொறுமையாகவும் கையாளணும். வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி, செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கரெக்டா, இந்த விஷயத்தை செஞ்சால் என்ன பிரதிபலன் வரப்போகுது, நன்மையா தீமையா, ரெண்டுலேயுமே யோசிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே யோசிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், உங்களுக்கு 5 குடையவர், ஓகேங்களா. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்புறம் பரிவர்த்தனையாகி 10ஆம் அதிபதி கூடயே போய் சேர்றாரு. 10ஆம் அதிபதியும் சேருது. இதெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறார். ஒரு கிரகம் திக்பலம், ஒரு கிரகம் உச்சம். உங்களுடைய ராசியதிபதி புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுது. அதே மாதிரி சனி ராகு, தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் இருக்குது. ஒரு தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த இடத்த மாற்றலாமா என்ன நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யலாமான்னா அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழில் ரீதியாக எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் தொழில் ரீதியாக ஆனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அலைச்சல்கள் இருக்குது. அந்த அலைச்சல் எல்லாமே ஆதாயத்தில் முடியும். அதே மாதிரி அதாவது பங்குனி மாதம் 10 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாகிறாரு. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் நீச்சமாகுது. 6 கூடையவர் வாக்கு. அப்போது தொழிலில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி பதவி பறி போகும் அப்படிலாம் இல்லை. கிரக நிலைகள் அங்கே நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நல்ல மாற்றம், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம், சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆனால் இந்த மாதம் தொழில் தொடங்கிறதுக்கு ஜென்ரலாக நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், நல்ல நிரந்தர வருமானம். ஒரு கிரகம் திக்பலம் அடையும் போது அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா திக்பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அந்த கிரகம் சிறப்பான பலன்களை செய்கிறது. சில பேர் என்னென்னா திக்பலம் அப்படிங்கிறது திக்பலம் அடையும் போது கிரகங்கள் அதிகமான நன்மைகளை செய்யும். அதனால் தொழில் ரீதியாக நிறைய நன்மை இருக்குது. அதேமாதிரி தொழிலுக்கு வண்டி வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. பேரு புகழ் பதவி எல்லாமே தானாக தேடி வரும். அதுவும் அரசாங்கத்துறையில் யாராவது வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சீனியர்ஸ் கிட்ட, அதாவது உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதவி தானாக தேடி வரும். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குது. கிரக நிலைகள் 6 கிரகம் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. படிக்கும்போது டென்ஷன் ஆகாமல் நிறுத்தி பொறுமையாக படிங்க. அதுவும் கவர்மெண்ட் இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க இந்த +2 10th எழுதுகிறவங்கலாம் நல்லா படிங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாதாரணமாக சின்னதாக நீங்கள் படித்தாலே அதெல்லாம் எழுதிட முடியும். ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, அந்த புதன் தான் அறிவுக்கு காரகம், படிப்புக்கு காரக கிரகம். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக படித்தாதான் இதை எழுதிட முடியும். உங்கள் மேலே உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகமாக வளர்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. படித்து முடிச்சு நல்ல இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். ஏன்னா 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால, அதே மாதிரி 6 கூடையவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால பிளேஸ்மெண்ட்டெல்லாம் நல்ல நீங்கள் நினச்ச விரும்பின பிளேஸ்மெண்ட்டு தான் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம்
சமரசம் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸு போடணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து உங்ககிட்ட சமரசம் பேசுனாங்கன்னா நீங்கள் எந்த விதமாக யோசிக்காமல் அந்த சமரசத்துக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே ஃபேவர். முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டா அது வந்து என்னென்னா அது அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. கடைசியில் வந்து நீங்கள் நினச்சது ஒன்று தீர்ப்பு ஒன்றா வரும். அதனால் இது வந்து எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸு யோசிக்காமல் போகிறதுனா போங்க. உங்கள் மேலே நீங்கள் ஒரு நியாயத்துக்காக வேண்டி நீங்கள் போகிறீங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு அவங்க வந்து சமரசம் பேச வந்தாங்கன்னா அதை எந்த வகையிலையுமே யோசிக்காமல் தயங்காமல் நீங்கள் சமரசத்துக்கு போயிருங்க. ஆனால் உங்களுக்கு அது ஃபேவராக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. 5 குடையவர் உச்சம் பெறுறாரு 10ஆம் இடத்துல. அப்போ தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10, 12 குடையவரும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அரசாங்க பதவி தானாக தேடி வரும். அரசியல்வாதிகள், அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். அரசியலில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது, அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் வந்து மாற்றங்கள் இருக்குது. நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான உழைப்புக்கு இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸையும் வெற்றியும் கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் காரியங்கள் கைகூடும். காரியத்தில் எந்தவித தடையாக இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணிடும். யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கூடவே சக்கர தாழ்வாரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கோ சின்ன சின்னதாக வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் சாத்தியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தானாக கைகூடும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பிராப்தம்லாம் இருக்குது. அதே மாதிரி வீடு மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் மாற்றம் இருக்குது. உத்தியோகம் வந்து உங்களுக்கு மாறுதல், வேறு கம்பெனிக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 6 குடையவர் தான் கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, அதே மாதிரி சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். கடந்த ஒரு 15 நாளாகவே வந்து உங்களுக்கு டென்ஷன், வீட்டில் சண்டை சச்சரவுகள், எதுக்கெடுத்தாலும் வந்து கோபம் வர்றது, பேச்சுக்கு பேச்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பொறுமையாக கையாளுங்க. 6ஆம் அதிபதி இருக்கனால அப்படித்தான் இருக்கும். உங்கள் மேலே தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமாக கையாண்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடிய 10 நாள் கழித்து நீச்சமாயிடுவார். இந்த நீச்சம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பரிவர்த்தனையாகக்கூடிய குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால நீச்சபங்க யோகமும் இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து, அதாவது சந்திரன் வீட்டில் தான் செவ்வாய் நீச்சமாகறாரு. 11ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் வரும்போது பரிவர்த்தனை, சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ வந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு முடியாது அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் அது தானாக தேடி வரும். அதே மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெகட்டிவ் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் அப்படி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்குது அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் நினச்ச நபர் தானாக தேடி வந்து பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிஞ்சிருந்தால் கூட அவங்கள தானாக தேடி வந்து சேர்றதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு, ஏன்னா 6 குடையவர் வர்றதுனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கு தான் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடியது, வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். நீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே வைத்தியம் பார்க்காம உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி 1000 ரூபா 500 ரூபா இதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்கள். அதை மிச்சப்படுத்துகிறேன்னு 5 லட்சம் வரைக்கும் செலவை இழுத்து விட்டுறாதீங்க தயவுசெய்து. யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து பாராட்டுகள் கிடைக்கும். ஏற்கனவே கலைத்துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பாராட்டு கிடைக்கிறத விட விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கலைமாமணி அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி உயர்ந்த விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையுமே சின்ன வாய்ப்பே அப்படின்னு தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அதுதான் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போக போகுது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் வந்து நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு என்னென்னா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே எண்ணில் சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சனினால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் சிரிக்கிறேன், பட் ஆனால் வந்து என்ன, ஒவ்வொருத்தருக்கும் தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி இந்த 2.5 வருஷ காலம் வந்து உயிர் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அதை ஃபாலோ பண்ணி நடங்க. இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். இனிமேல் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயரம், வெற்றி, அதாவது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே தொடக்கம் மாதம் வந்து பங்குனி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 28 வாக்கியப்படி கிடையாது, திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து பாக்கிய சனியாக மாறுறாரு. 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 6 கிரகம் இருக்குங்க. இந்த மாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை, அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி, கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, வந்து உட்காந்தா அந்த பாக்கியத்தை தான் அது தரும். எந்த இடத்துக்கு கிரகம் போதோ அதோடைய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதம் தான் வந்து இந்த பங்குனி மாதம். ஸோ பங்குனி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன், அது நல்லது. ஆனால் 11 லாபஸ்தான அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 11 குடையவரும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். அவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறாரு, அதுவும் ஒரு நல்ல. சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவார். பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அதனால தான் அஷ்டம சனினா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. 8ஆம் இடம்ங்கிறது வந்து அவமானம், அது வந்து மிகைப்படுத்தி விட்டுருவார் சனி. இந்த இதில் வந்து என்னென்னா, படாத கஷ்டங்கள் அவமானங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு பின்னாடி கேலி பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கை நீட்டி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் வேணும், வெறி வேணும், இனி நம்ம முன்னேறணும் அப்படின்னு. ஸோ இன்னும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நிலையான வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு. அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு.
உங்களோட ராசியில் நீச்சமாக இருந்தாலுமே அந்த நீச்சம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 5, 10 குடையவர் அவர் வந்து. அப்போ வந்து என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே போயிடும். தொழிலில் தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறிடும். தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம், தொழிலிருந்து நல்ல லாபங்கள், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது காட்டிலும் அந்த இது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றமோ அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறதோ, தொழிலுக்காக வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இந்த மாதிரி அமைப்பை இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்பாவுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதை கரெக்டாக வந்து அந்த சொத்துக்களை விரயம் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. 6 குடையவர் வந்து 11ல் இருக்கார். ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வோட உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். சம்பளம் வந்து நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கு மீறின பிரதிபலனே உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. 9ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதம் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை. ஒன்று குருவும் சுக்கிரனும், இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகுது. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுது. சந்திரன் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த 2 நாளும், செவ்வாய் வந்து மேசராசிக்கு பரிவர்த்தனை பெற போகிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நல்ல சிறப்பான பலன்களாகவும் காரிய அனுகூலம், காரிய சித்தி இது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து உத்தியோக ரீதியாக நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்த ஊருக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரொமோஷன், உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு தானாக தேடி வருது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொரியாகி ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிறதுக்கு உண்டானது கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ பலம், தெய்வ அனுகூலம்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது குருஸ்தானம். அப்போ வந்து என்னென்னா குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரை போகிறது, புனித கோயில்களுக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, புனித நதிகளில் வந்து நீராடுறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதரை பார்த்துட்டு நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்கு இது சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகிறதோட நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து துணை இருக்கும். ஆனால் நல்ல குருநாதராக தேடி பிடிச்சி நல்ல தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுங்க. அல்லது உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உபாசனை பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது திடீர்னு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு பேச்சுவார்த்தை இதாகி நின்றுருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் தடைகள்லாம் நீங்கி தாமதமெல்லாம் விலகி திருமண பிராப்தம் ஈஸியாக கைகூடும். அதாவது திடீர்னு திருமணம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் அது சுமூகமாக இருக்கும். அந்த காதலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் தீர்ந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அனுகூலமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். மனசில் வந்து மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ நாளாக மனக்கவலைகள், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கடகராசி வந்து பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய சுகத்தை பெரிய விஷயமாக நினைக்காம பொதுவாகவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க வந்து ஏன்னா அதுக்கு அதிபதி சந்திரன். ஸோ குடும்ப ரீதியாக வந்து அவங்களோட உழைப்பு தியாகம் எல்லாமே குடும்பத்துக்காகன்னு போட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிடும்.
இப்போ வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக மன உளைச்சல், அந்த மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அஷ்டமத்து சனி காலங்களில். அதனால நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து சரியாக பார்த்துட்ருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் போனாலும் அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கவனிங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி வில்லங்க சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு 9ஆம் இடம் தான் கலைத்துறை அப்படிங்கிறது. அது வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிரபலியமாவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக தேடி வரும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கப்புன்னு பிடிச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களோட வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, தொட்ட எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்சி தலைமையிலேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஒரு பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா படிப்பில் நல்ல கவனம், படிப்பில் முன்பை விட ஆர்வம் இருக்கும். நீங்கள் நினச்ச நல்ல ரிசல்ட் எடுத்தே நீங்கள் வந்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக மாறுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறது, சில பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல நிகழ்வு தான். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி இந்த கோவங்கள், இந்த பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, காசு பணம் இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் சேர்க்க முடியும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து என்னென்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். முக்கியமாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகும்போது உங்களுடைய குடும்ப நபர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பாதுகாப்பாக போங்க. ஆனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். பெண்கள் வெளியில் போகும்போது பாதுகாப்பாக இருங்க. 9ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து பொதுவாகவே வந்து நிறைய இந்த அஷ்டமத்து சனியில் வந்து தேவையில்லாமல் வந்து அவமானங்கள், அசிங்கங்கள், சங்கடங்களுக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர், பெரிய புகழ், உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், விருதுகள் எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன உழைப்பு போட்டிங்களோ அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுனாங்களோ அவங்க எல்லாமே நல்ல பாராட்டுவாங்க. நீங்களா அப்படின்னு கூசாமல் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க, தப்பாக பேசியிருப்பாங்க. அவங்களே அதே வாய் அதே நாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களை புகழ்ந்து உங்களுடைய ஸ்லோகங்கள் அப்படியே போற்றி பாடிட்டு தான் இருப்பாங்க. அது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க, காதால் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் இருக்கார். சனி சுக்கிரன் எடுத்தோடனே சனி சுக்கிரனோட சேருது. உச்சம் பெற்ற சுக்கிரனோட. அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குருவோட சேருது. சொல்லவே வேண்டாம், அளவற்ற புகழ். நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரக சூழ்நிலைகள், அதாவது 9ஆம் இடத்துக்கு இருக்கும்போது நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் தேடி வரும். ஒரு வெளிச்சம் போட்டு உங்களை காமிச்சிரும்.
இவங்க தான் அப்படின்னு அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்பாள் வழிபாடு வந்து உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை கொடுக்கும், சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து கிடச்சிரும். புத்திர பாக்கியம் இருக்குங்க. 5 குடையவர் வந்து உங்களுடைய ராசிக்கு தேடி வரும்போது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இந்த டைம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திடீர்னு சந்தான பிராப்தம் கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி குருவோடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக தான் அமையுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.